யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரெக்கார்ட் பிளேயரு டெனான் DP29F அப்படின்ற மாடலு. அந்த காலத்துலலாம் ரெக்கார்ட் பிளேயர்னாலே ஆர்வமாக போய் பார்ப்போம். மேரேஜ் ஃபங்க்ஷனில் தான் அதெல்லாம் போடுவாங்க. எப்படா பாட்டு போடுவாங்கன்னு போய் பார்ப்போம். அந்த ரெக்கார்ட் தட்டு வந்து சுற்றுறதையே எப்படி என்ன பார்த்துக்கிட்டே இருப்போம். அதில் முள்ளை தூக்கி வைப்பாங்க. அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக் வந்துச்சு. இப்போ நிறையா இது வந்து மறைஞ்சிருச்சு. இருந்தாலும் பழசை வந்து சிலர் சரி பண்ணி பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. புதுசாகவும் சில இது மார்க்கெட்டில் கிடைக்குது. அப்படி கிடைச்சது தான் அந்த ரெக்கார்ட் பிளேயரு. நான் வாங்கியிருக்கேன். ரெக்கார்ட் பிளேயர் புதுசாக கிடைக்குது. ஆனால் ரெக்கார்டிங் தட்டு வந்து புதுசு வந்து ரேராக தான் கிடைக்குது. அப்படியே அது ரீப்ரிண்ட் போட்டிருந்தாலும் அது எக்கச்சக்க ரேட்டில் இருக்குது. டிஜிட்டலாக பாட்டு கேட்டோம், அதில் ஒரு தனி ஃபீலிங் இருக்குது. ஆனால் இந்த ரெக்கார்ட் பிளேயரில் வந்து கேட்குறது அது ஒரு விதமாக இருக்குது. என்ன அதில் ஒன்று கிஸ்ன்னு ஒரு சவுண்டு வந்து வரும். அது வரக்கூடாதுன்னு தான் டிஜிட்டல் பிளேயர் கண்டுபிடிச்சாங்க. சிடி இப்போ பென்ட்ரைவ் ஆயிடுச்சு. இந்த ரெக்கார்ட் பிளேயர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு இன்றைக்கி போட்டு காமிக்க போகிறேன். இப்போ ரெக்கார்ட் பிளேயரில் வந்து எப்படி பாட்டு போடுவாங்கன்னு இந்த தலைமுறை ஆளுங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் நெட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் இதை வந்து கவனித்து யாரும் நான் பார்க்கல. இதுதான் ரெக்கார்டு. இதில் வந்து ஒரு ஊசி வந்து அதிர்ச்சிகளை வந்து பதிவு செஞ்சுருக்கோம். அதை மறுபடியும் இன்னொரு ஊசியை வச்சு அந்த அதிர்வுகளை மீட்டு பெறும்போது பாட்டாக கிடைக்கும். இப்போ ரெக்கார்ட் பிளேயரில் அந்த பாட்டு பதிஞ்சிருக்கிற தடத்தை காமிக்கிறேன். கோடு கோடாக இருக்கும். அந்த கோடு புறமே ஒவ்வொரு பள்ளம். சூப்பராக இருக்குல்ல. இதில் எத்தனை பாட்டு பதிஞ்சிருப்பாங்கன்னா, வந்ததுலாம் ஒரு பாட்டுக்கே 2 தடவை திருப்பி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். 1.5 பாட்டு என்னமோ வரும். 1.5 பாட்டு பாடினோன்னே இப்படி திருப்பி போடுவாங்க. இப்போ அப்படி அதுக்கடுத்து வந்த டெக்னாலஜி 3 பாட்டை ஒன் சைடே பதிஞ்சிட்டாங்க. இதில் 3 பாட்டு இருக்கும். சின்ன பாட்டாக இருந்தால் 4 கூட இருக்கும். இந்த சைடு ஒரு 3 பாட்டு இருக்கும். ஒரு முடிஞ்சோடனே திருப்பி போடணும். அதுலேயே ஆட்டோமேட்டிக் ரெக்கார்ட் பிளேயர் இப்போலாம் வந்துச்சு. அதுவாக தட்டு ஒவ்வொன்றா போடும். அதுக்கடுத்து திருப்பி போடுறது இருக்கா என்னன்னு தெரில. அந்த மாதிரி எதுவும் வந்துச்சா என்னன்னு நான் பார்க்கல. இப்படி நிறைய ரெக்கார்ட் பிளேயர் இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம ரெக்கார்ட் பிளேயரை பற்றி பார்ப்போம். மியூசிக்னாலே ரெக்கார்ட் பிளேயரில் தான் வந்து நம்ம கேட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி என்ன எக்யூப்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெக்கார்ட் பிளேயரில் தான் மியூசிக் கேட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி எது இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெக்கார்ட் பிளேயரில் என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, இந்த ரெக்கார்டு முள் வந்து பட்டு கிஸ்ஸு சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து திடீர்னு பாதை வந்து அந்த ரெக்கார்ட் பிளேயரோட பாட்டு பாதை வந்து அடைச்சிருந்தாலோ இல்லாட்டி பிளாக் ஆகிருந்தால் முள் வந்து திடீர்னு வேறு ட்ராக் ஓடும். இல்லாட்டி ஒரு சில நேரம் ஒரே ட்ராக்லேயே தொடர்ந்து பாடிக்கிட்டு இருக்கோம். அப்படியும் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ரெக்கார்டை வந்து ரீப்ரிண்ட் போட்டு வெளியே விட்டால் இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறையா ரெக்கார்ட் பிளேயர் வச்சு பாட்டு கேட்குறவங்க இன்னும் இருக்காங்க. அதுக்கடுத்து ரெக்கார்ட் பிளேயர் முடிஞ்சோடனே என்ன ஆகும் முந்தி அப்படின்னா, ஒரே லைனையே பாடிக்கிட்டே இருக்கும். அங்கே முடிஞ்சோடனே அந்த லைனை வந்து கொண்டு போய் அதே ட்ராக்லேயே விட்டுருப்பாங்க. முடிகிற ட்ராக்லேயே அப்படியே விட்டுருப்பாங்க. அப்போ பாடின வரியவே கடைசி பாடிக்கிட்டே இருக்கும். அப்போ மேரேஜ் ஃபங்க்ஷன் இதில் பாட்டு போட்டவங்க எங்கே கூப்பிடுங்க அப்படின்ட்டு அவங்கள கூப்பிட்டோடனே வந்து ரெக்கார்ட் பிளேயரை திருப்பி போட்டு மறுபடியும் வைப்பாங்க. அது வேடிக்கையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த ரெக்கார்ட் பிளேயர் சுற்றுறதை நான் வந்து உட்காந்து மணிக்கணக்காக பார்ப்பேன். கல்யாண வீட்டுக்கு போனாலே அந்த ரெக்கார்ட் பிளேயரை தான் பார்ப்போம். ஏன்னா நம்மகிட்ட அது வந்து ஒரு அபூர்வமான பொருளாக தெரியும். அது பாடின வரியவே பாடுறது வேடிக்கையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்மளும் ஒரு ரெக்கார்ட் பிளேயர் வாங்குவோன்னு நினச்சிருக்கேன். ஆனால் வாங்கினதில்லை. இப்போ அந்த ஆசை வந்து நிறைவேறிடுச்சு. அடுத்து வந்தது கேசட்டு. அதில் வந்து
ஒரு சைடு 6 பாட்டு கேட்கலாம், இன்னொரு சைடு திருப்பி போட்டால் 6 பாட்டு கேட்கலாம். 7வது பாட்டு பதியம் ஒரு அரை பாட்டோடு நின்றுடும். அந்த மாதிரி வந்துச்சு. அடுத்து 90 கேசட் வந்துச்சு. இப்படி ஒவ்வொரு தொழில்நுட்பமாக பெருகிச்சு. இருந்தாலும் நம்மளால் அந்த ரெக்கார்ட் பிளேயரை வந்து மறக்க முடியாது. உங்கள்லேயும் நிறையா பேர் ரெக்கார்ட் பிளேயர் ஆர்வமாக பார்த்தவங்க இருப்பீங்க. இப்போ நம்ம ரெக்கார்ட் பிளேயரை வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். இதுதான் நான் வாங்கியிருக்கிற ரெக்கார்ட் பிளேயர். இதில் மாட்டுறதுக்கு ஒரு பெல்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பெல்ட் இருக்குது. இந்த பெல்ட்டை மாட்டணும். அதுக்கு வந்து ஒரு அலுமினிய பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த அலுமினிய பிளேட்டில் இந்த பெல்ட்டை மாட்டணும். அந்த இடத்துல மாட்டணும். கரெக்டாக மாட்டணும். பெறலாமல் நேராக இருக்கிற மாதிரி ஓரளவுக்கு மாட்டணும். ஒரேடியாக மேலே ஏற்றக்கூடாது, கீழேயும் இறக்கிடக்கூடாது. மாட்டிட்டோம் ஒரு வழியாக. இப்போ இது வந்து இதில் மாட்டணும். இப்போ இந்த பெல்ட்டை வந்து மாட்ட போகிறோம். இந்த பெல்ட்டை வந்து ஒரு ரோலர் இருக்கும், அந்த ரோலரில் மாட்டுறோம். மாட்டியாச்சு, நல்லா மாட்டியாச்சு. ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துக்கணும். நல்லா ஓடுது. பெல்ட் கலராமல் இருக்கான்னு பார்த்துக்கணும். கலராமல் இருக்கு. இப்போ பவர் கொடுத்து பார்ப்போம். இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா ஓடுது. இப்போ இதுக்குன்னு ஒரு ரப்பர் சீட் கொடுத்துருப்பாங்க. அதை மேலே வைக்கணும். வச்சிட்டோம். இப்போ இந்த தட்டை வந்து இதில் வைக்க போகிறோம். வச்சாச்சு. பாட்டு போட ரெடி ஆயிடுச்சு. இது எதுக்குன்னா, முந்தி வந்த ரெக்கார்ட் பிளேயர்லாம் ஒரு வட்டம் இவ்வளோ பெருசாக இருக்கும். அப்போ இதை வச்சு அதை வச்சோம்னா அசையாமல் ஓடும். அதுக்காகத்தான் இதுக்கு தேவையில்லை, சும்மா வைக்கிறேன். பாட்டை போட்டுருவோமா? இது வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக போய் உட்காரும். அதை பார்க்குறக்குனே நாங்கள் ஆர்வமாக இருப்போம். இந்த ஹேண்டில் வந்து அப்படி ஏறி வந்து இதில் உட்கார்றதை பார்க்கவே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இப்போ பாட்டு வந்து அதுவாக என்ன செய்யும், ப்ளே பண்ணும். தேப்பு எங்க உரிமை எங்க பம்ப எங்க அடிங்க 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 அடிங்க. இப்போ ஒரு பாட்டை ஃபுல்லாக கேட்போமா? ஆட்டோமேட்டிக்காகவும் இது ஒர்க் ஆகும். கைட்டை தூக்கி வச்சும் செய்யலாம். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 செக்ஷனாக இருக்கா. அதில் மொதல் செக்ஷன் ஒரு பாட்டு, 2வது செக்ஷன் ஒரு பாட்டு, இந்த இருக்கு 1வது செக்ஷன் ஒரு பாட்டு, 2வது செக்ஷன் ஒரு பாட்டு, 3வது செக்ஷன் ஒரு பாட்டு. 3 பாட்டு இருக்குது இதில். இப்போ இதில் 2வது பாட்டு போடுறேன். கரெக்டாக போட முடியாது, முந்தின பாட்டு தான் பாடும். எங்க போச்சு உங்க மான துண்ட காண துணிய காணோம். ஐயோ 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 ஐயோ. மாடி வீட்டு மைனக்கு வருதானுங்க. மீச மேல மண் இருக்கு பாருங்க. அட எங்க போச்சு உங்க மான துண்ட காண துணிய காணோம். ஐயோ 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 ஐயோ. இப்போ 2வது பாட்டு ஆரம்பிக்க போது முழு பாட்டு கேட்போம்.
லல்லல்லா லல்லலா லல்லல்லா லல்லலா லல்லல்லா லல்லலா லல்லல்லா ஆஹா ஆஹா ஓஹோ சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும் சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும் தொட்டு தொட்டு பேசு என் துன்பம் எல்லாம் தீரும் கண்ணே உன் கைப்பட்டா காஞ்சகொடி பிஞ்சிவிடும் பட்டமரம் பாலூரும் பாகக்கா தேனூரும் சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும் தொட்டு தொட்டு பேசு என் துன்பம் எல்லாம் தீரும் உலகத்தில் பூவெல்லாம் உன் போல அழகில்ல நானும் உன் அம்மாவோ பண்ணாத தவமில்ல தென்பாண்டி மன்னவனோ முழுகித்தான் முத்தெடுத்தான் தேனே உன் அம்மாவோ முழுகாம முத்தெடுத்தா கண்ணே தெய்வம் கண்டேன் உந்தன் கண்ணே சந்நிதி ஓ முத்தம் பட்டு எச்சில் பட்டா கொஞ்சம் நிம்மதி சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும் தொட்டு தொட்டு பேசு என் துன்பம் எல்லாம் தீரும் பாப்பா நீ இல்லாம பசி தூக்கம் வாராது உன் பேச்ச கேட்காம ஒரு நாளும் விடியாது நீ உன்ன பால் கிண்ணம் போதாது பொன்மானே நிலவென்னும் கிண்ணத்தை நான் கொண்டு வருவேனே பூவும் பூவும் உன்னை பார்த்து பேசிக்கொண்டது இந்த காட்டில் ஓடும் ஓட கூட உன் பேர் சொன்னது நீ கண்ணால் பாரு போதும் தொட்டு தொட்டு பேசு என் துன்பம் எல்லாம் தீரும் கண்ணே உன் கைப்பட்டா காஞ்சகொடி பிஞ்சிவிடும் பட்டமரம் பாலூரும் பாகக்கா தேனூரும் சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும் தொட்டு தொட்டு பேசு என் துன்பம் எல்லாம் தீரும் இப்போ அந்த பாட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த பாட்டு வந்து இப்போ லாஸ்ட்டு பாட்டு முடியவிட்டு அதுவாக முடிஞ்சு இந்த ப்ளே ஹெட் வந்து பழைய இடத்துக்கு போயிடும். அது பார்க்குறக்கே நல்லாயிருக்கும். பக்கம் வந்து பத்த வச்சான் காக்கி சட்டை போட்டம் மச்சான் கழவு செய்ய கண்ணும் வச்சான் இப்போ முடிஞ்சு ப்ளே ஹெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே மேலே எந்திரிச்சு
பழைய இடத்துக்கு போய் உட்காந்துரும். அதுவாக ஆட்டோமேட்டிக்காக உட்காரும். சுற்றுறது ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். அப்பயே எப்போலாம் பண்ணியிருக்காங்க. இப்போ அதே டெக்னாலஜி, ஆனால் இப்போ புதுசாக பண்ணிட்டாங்க. இந்த பாட்டோட ஆடியோ பூரா இந்த டா சாஃப்ட்வேரில் பதிஞ்சிருக்கேன். பாட்டு கேட்டு முடிஞ்சுன்னா இதை மூடி வைக்கிறதுக்கு, அதாவது டஸ்ட்டு படாமல், தூசி படாமல் இருக்கிறதுக்கு மூடி வைக்கிறதுக்கு ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த கிளிப் அப்படி சொருகி மூடி வைக்கணும். முடியாச்சு. அனைவருக்கும் நன்றி.